இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியான பில்டிங் பெண்ட் எஃபெக்ட் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பாத்துடலாம். இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட ரிமூவ் பண்ணியிருக்கிறது, இன்னொன்னு வந்து ஈஃபில் டவர் மட்டும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஜெனரேட்டர் ஃபில் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ரிமூவ் ஆயிடும். இப்போ எனக்கு கீழே ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து நம்ம கரெக்டா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகல, அது பிரச்சனை இல்லை, நமக்கு டவர் தான் வேணும். நீங்க பர்சன் இல்லாத மாதிரியான இமேஜஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்ல போயிட்டு சிசி பெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்மளோட டவர் மேல பேஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும். எண்ட நம்ம எண்டுனா இந்த டவரோட அப்பர் கார்னர்ல வைக்கணும். ஏன்னா எண்டு தான் நமக்கு பெண்ட் ஆகக்கூடிய எண்டு. ஸ்டார்ட் பாயிண்ட்ங்கிறது எந்த இடத்துல இருந்து பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது. இங்க கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இங்க இருந்து இந்த இடம் தான் எனக்கு எப்படி பெண்ட் ஆகணும். இப்போ நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழேயும் சேர்ந்து பெண்ட் ஆகுது, அப்படி ஆகக்கூடாது. ஸோ ரெண்டர் ப்ரீ ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பெண்ட்ல இருந்து ஸ்டாட்டிக்கா மாத்திடுறோம். ஸோ கீழே ஸ்ட்ராங்காகவும் மேல பெண்டாகவும் ஆகும். அதாவது கீழே ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்கும், மேல மட்டும் பெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் இதை அனிமேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு இந்த மாதிரி கரெக்டா பெண்ட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பிரஷன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது கீ ஃப்ரேம்லேயே நம்ம பண்ண முடியும். அதாவது பேசிக்கா நம்ம பண்ணோம் அப்படின்னா கீ ஃப்ரேம்லேயே பண்ண முடியும். ஸோ பெண்டுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் -32 வச்சிருக்கேன். ஒரு 1 செகண்ட் கழிச்சு -32 மாத்துறேன். ஸோ இந்த சைட்ல இருந்து ஈக்குவல் அந்த சைட் போகும். தென் 1 செகண்ட்க்கு அப்புறம் அதுல இருந்து பாதி 32 அப்படியேனா 16, அதாவது -16 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். தென் 8 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதுல இருந்து பாதி பாதியா. தென் -4ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். தென் 0 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ -32, 16, 8, 4 அந்த மாதிரி. ஸோ இந்த சைட் மைனஸ் இந்த சைட் பிளஸ்ன்றனால இப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைச்சிச்சு. ஸோ இது வந்து பேசிக்கான கீ ஃப்ரேம்ல பண்ணியிருக்கோம். இஃப் இன்கேஸ் ஸ்கிரிப்ட், எக்ஸ்பிரஷன்ஸ் அது விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னே ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். சோ இந்த விஷயம் புதுசா இருந்துச்சு, இந்த மாதிரி நான் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.